This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புராண கதைகள். இன்னைக்கு பாகம் 26. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தத்தை வந்துட்டு பார்க்கடலில் கடைஞ்சி எடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம புராணத்தில் வந்துட்டு கேட்டிருப்போம். ஆனால் இந்த புராண கதைகளில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்ததுனால தான் ராகு கேது உருவானாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஏன்னா விஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரம் எடுத்து அந்த கடைஞ்செடுத்து அந்த வந்த அமிர்தத்தை வந்துட்டு எடுத்து தேவர்களுக்கெல்லாம் பங்கு போட்டு தராங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அசுரன் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவர்கள் போலவே வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அந்த அமிர்தத்தை வந்துட்டு வாங்கி குடிச்சிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சனால அவருக்கு இறப்புங்கிறது வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் இதை வந்துட்டு கவனித்து பார்த்த சூரிய தேவனும் சந்திர தேவனும் நைஸாக வந்து சொல்லிடுறாங்க. மோகினி அவதாரத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு அசுரன் வந்து வாங்கி குடிச்சிட்டானே, நீங்கள் அவங்களுக்கும் தந்துட்டீங்களே, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் பார்த்துட்டு மோகினி அவதாரத்தை கலைச்சு விஷ்ணு வந்துட்டு பெரிய ஒரு கோபமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவரோட சுதர்சன சக்கரத்தால் வந்துட்டு அந்த இவனை வந்துட்டு அழிச்சிடுறாரு. அதாவது கழுத்தை தனியாக வெட்டிடுறாரு. ஸோ அந்த கழுத்தை தனியாக வெட்டினதுனால அந்த அசுரன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இதை குடித்ததுனால அவருக்கு வந்துட்டு அழிவில்லை. ஸோ அதுக்கு கழுத்துக்கு கீழே பாம்பு உருவமாகவும் அதே மாதிரி உடம்புக்கு மேலே அதாவது வந்துட்டு கழுத்து இல்லாமல் இருக்கிற முண்டத்துக்கு வந்துட்டு பாம்போட கழுத்தும் வச்சு ராகு கேது உருவாயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ராகு கேது உருவான கதை வந்துட்டு இப்படித்தான். இந்த ராகு கேது உருவான கதையோட சேர்த்து இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் கழுத்து துண்டிக்கும் போது அவரோட அந்த சாப்பிட்ட அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே விழுகும்போது அதுலேருந்து உருவானது தான் வந்துட்டு வெங்காயம், பூண்டு. அதனால தான் அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. பட் அது ஒரு அசுரனோட இடத்துலேருந்து வந்ததுனால, அவரோட உடம்புலேருந்து வந்ததுனால தான் கடவுளுக்கு அதிகமாக வந்துட்டு நம்ம நெய்வேத்திய பொருட்களில் வெங்காயமும் பூண்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வழி வழியாக வந்த கதைகள். ஸோ இந்த மாதிரி இன்னும் கதைகளை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.